ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நோட்டீஸ் போர்டில் ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஓல்டு வித்ராவல் ரிலேட்டடாகவும் ரீஃபண்ட் ரிலேட்டடாகவும் நியூ வித்ராவல் இது பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இப்போ ஓல்டு வித்ராவல் எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் வராமல் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே எப்போ வரும் அப்படின்னா, இந்த மந்த் எண்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துடும். யாருக்குமே வராமல் இருக்காது. ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எல்லாருக்குமே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வீக்குக்கு அடுத்து செகண்ட் வீக்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நமக்கு ஓல்டு வித்ராவலில் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்துடுச்சு. வராதவங்க 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நம்மளோட லாகின் பேஜில் வந்துடுச்சின்னு காட்டியிருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கரெக்டாக ப்ராப்பராக யார் யார் மெயில் போட்டிருக்காங்க, யார் யார் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஜூன் செகண்ட் வீக்கில் இருந்து ரீஃபண்ட் நிறைய பேருக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஜூன் 22-22க்குள்ளே எல்லாருக்குமே முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் ரீஃபண்ட்லேயே அவங்களுக்கு வித்ராவல் போடாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு வித்ராவல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீஃபண்ட்லேயுமே நியூ ஜாயினிங்கில் உள்ளவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டில் 18% பிடிச்சாலும் அதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட் இப்போது நம்ம வாலெட்டில் உள்ள அமௌண்ட் ஒர்க்கிங் அமௌண்ட் போடும்போது அந்த எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லாமல் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பிஓலேருந்து வருதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக வித்தின் 1 வீக்ஸில் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும். அதேமாதிரி ஃபாலோ பண்ணாதவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி அந்தந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு தான் ஒர்க்கிங் அமௌண்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஜூன் 20 ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு நியூ வித்ராவல். இப்போ கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க நியூ வித்ராவல் போடுறதுக்கு. பட் டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால தான் டிலே ஆகுது. இப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே 6 மந்த்ஸுக்கு மேலேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லார் வேலட்லேயும் நிறைய அமௌண்ட் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா May 15 ஆஃப்டர் May 20-25க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அமௌண்ட் வித்தின் 7 டேஸில் நமக்கு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 20ஆம் தேதி நம்ம வித்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா 7 ஒர்க்கிங் டேஸ், பேங்கிங் ஹவர்ஸ் 10 to 5. அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ் Monday to Friday. இதில் 7 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு இது ஒரு தடவை போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு போடுறது எப்படின்னா, ஒன் டைம் நமக்கு தேவையான, அதாவது நமக்கு இப்போ ட்ரைனிங் பீரியடில் 1000 rupees சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நமக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு சம் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் ரீச் ஆகையுமே நமக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே ஆட்டோ பேவாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு தான், நிறைய பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு பெண்டிங் இருக்குது. பைமோட் எஜுகோஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு கம்மிங் டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே எல்லா பெண்டிங்குமே சரியாகிடும். இதில் எப்படி அப்படின்னா, அதர் ஸ்ட்ரீமில் உள்ளவங்க எல்லாமே கிளியர் ஆகிட்டு சேல்ஸ் ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. நிறைய பேர் எனக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்க பைமோட்லேயும் அப்லோட் பண்ணிவிட்டு பார்ட்னர் சர்வீஸ்லேயும் போய் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு இதில் அப்ரூவல் பண்ணி ஒரு இதில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூப்பன் சேல்ஸ். நம்ம டிசம்பரில் கொஞ்சம் பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. டிசம்பர் எண்டில் ஜேர்னில் கொஞ்சம் பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கூப்பன் சேல்ஸ் ஒவ்வொரு அமௌண்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட்டாக சேல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. மெம்பர்ஸ்ட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி, எஸ்பிஓக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய லீகல் இஷ்யூஸ் வர்றதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு 10,000 பே பண்ணவங்களுக்கு 13,000 ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இதை நமக்கு பார்ட்டாக அமௌண்ட் வருதுன்னு சொல்லியிருந்ததை இப்போ மொத்தமாக அந்த 13,000 சேல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒன் டைம்லேயே அது வந்துடும் நமக்கு. இப்போ அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 13,000 நமக்கு வந்துடும். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பழைய ஆப்பில் இருந்து நம்ம புது ஆப்புக்கு மாறணும். பழைய ஆப் கொஞ்சம் வேண்டான்னு இது பண்ணிவிட்டு புது ஆப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்மளோட கூப்பன் சேல்ஸுக்காகவும் அதுக்கப்புறம் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன், சேல்ஸ் கமிஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கா.
இது எல்லாத்துக்காகவும் அதில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 4 விதமான இன்கம்ஸ் வரப்போகுது. அதனால தான் இப்போ பை மோட்டில் வந்து நமக்கு கீழே நம்மளோட டவுன்லைட்ஸுமே நமக்கு கீழே தான் வருவாங்க. அதில் உள்ள இன்ட்ரோ போனஸ் இந்த மாதிரி வரும்ல, இன்ட்ரோ கமிஷன் எல்லாமே வந்து நமக்கு பை மோட்டில் ஆட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் கமிஷன்றது எப்படி அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம சொல்லிடுறோம். அவங்க வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நேரம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து சம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வரும். அதுதான் வந்து சேல்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து அப்ளைனர் வந்து சரியில்லை, அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இனிமேல் வந்து அப்ளைனர் மாற்றுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக மாற்றணுன்றவங்க மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஜாயினிங்கில் வந்து எப்படி அப்படின்னா, எஸ்பிஓ வந்து நமக்கு அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதான். அதில் வந்து நியூ ஜாயினிங் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணுன்ட்டு. அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரெஃபரல் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெஃபரல் வந்து அவங்க பேமெண்ட் வந்து கட்டின உடனே நமக்கு வாலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நம்ம வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து நமக்கு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நியூ ஜாயினிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதே மாதிரி மேலும் தகவல் தெரிந்து கொள்ள மதிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.